வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இன்னைக்கு வீடியோல நாம ஹவு கம்ங்கிற ஃப்ரேஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இது நிறைய ஸ்போக்கன்ல நீங்க கேட்டிருக்கலாம். பொதுவா ஹவு கம் அப்படின்னா ஒய்ன்றது தான் அர்த்தம். ஆனா இந்த ஹவு கம்முக்கும் ஒய்க்கும் அப்படி என்னதான் ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவலா அந்த ஹவு கம்ங்கிறது ஹவு கம் இட் கேம் டு பி தட் வே அப்படின்னு லாங்கா கேட்கறது தான் ஷார்ட்டா ஹவு கம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுவே ஸ்போக்கன்ல ரொம்ப காமனான ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரேஸை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் யூஎஸ்ல இது ரொம்ப காமனா நம்ம அடுத்தவங்க பேசி நம்ம கேட்கலாம். ஸோ ஹவு கம் அப்படின்றத ஒய்ன்றதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. பட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்போ நம்ம சாஃப்டா ஏன்னு கேட்கணும் அப்படின்னா, ஸோ அப்ப அவங்க கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துட்டு ஏன் எதுக்கு அப்படின்னு அதட்டி கேட்க முடியாது. சாஃப்டா ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு ஹவு கம்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்பிலீஃப் ஒரு விஷயத்த நம்ப முடியாம ஏன் இப்படி என்னாச்சு அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கும் இந்த மாதிரி ஹவு கம் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் ஸ்பெசிபிக்கா நம்ம சில இடங்கள்ல பேசுறப்போ இடையில சிங்கிள் வேர்டா ஒய் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிங்கிள் வேர்டா ஒய்ன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க ஹவு கம் அப்படிதான் கேட்பாங்க. ஸோ இப்ப எனக்கு பசி இல்லை அப்படின்னா ஐம் நாட் ஹங்க்ரி அப்படின்னு கேட்டோம்னா ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒய் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா ஹவு கம் அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி ஹி டசன்ட் லைக் ஹிஸ் நியூ ட்ரெஸ் அப்படின்னா ஹவு கம் ஏன் பிடிக்கல அப்படிங்கறத ஹவு கம் அப்படின்னு மட்டும் நம்ம கேட்போம். அதே மாதிரி இந்த ஹவு கம் அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபார்மல் ஃப்ரேஸ் தான். இது நம்ம வந்து ரொம்ப ஃபார்மலா ரிட்டர்ன்ல எல்லாம் இதை யூஸ் பண்ண மாட்டோம். சோ அதனால பாத்தீங்கன்னா இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்து வழக்கமான ஃபார்மட்ல இருக்காது. இப்போ சாம் லேட்டா வந்துட்டான். சாம் இஸ் லேட் டுடே. சோ வந்து ஏன் லேட்டா வந்தான் அப்படின்னு காரணம் சொல்லு அந்த மாதிரி நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம ஒய் வச்சு கேட்போம். அந்த மாதிரி கேட்கிறப்போ சாம் இஸ் அப்படின்றத நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி இஸ் சாம் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லையா? சோ ஒய் இஸ் சாம் லேட் டுடே அப்படின்னு நம்ம கேட்போம். இதே விஷயத்த ஹவு கம் வச்சு சாஃப்டா ஏட்டா வந்தான் இன்னைக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அப்ப நம்ம ஹவு கம் பக்கத்துல இந்த பேசிக் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? அது அப்படியே வரும்ன்றத கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் இன்வர்ஷன் எல்லாம் எதுவுமே இல்லை. சோ ஹவு கம் சாம் இஸ் லேட் டுடே அப்படி மட்டும் தான் நம்ம கேட்போம். அதே மாதிரி ஐ பாட் அ நியூ பைக். ஏன் நீ புது பைக் வாங்கின? ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு பைக் இருக்குல்ல, எதுக்கு புதுசா வாங்கின அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா why did you buy a new bike அப்படின்னு நம்ம கேட்போம். இதே ஏன் இன்னொன்னு வாங்கியிருக்க அப்படின்னு சாஃப்டா கேட்கணும் அப்படின்னா how come you bought a new bike அப்படின்னு நம்ம கேட்போம். நீ ஏன் சாவியை எடுத்த? அப்கோர்ஸ் why வச்சு கேட்கறதா இருந்தா why did you take my keys அப்படின்னு நம்ம சொல்லுவோம். how come you took my keys அப்படின்றது கொஞ்சம் சாஃப்ட் டோன்ல கேட்கறது. ஒரு பெரிய டிசிஷன் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க. அப்போ ஏன் எப்படி நீ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு why did you take this big decision all alone அப்படின்னு நம்ம கேட்போம். ஆல்மோஸ்ட் சில இடங்கள்ல how comeங்கிறது how can you do it அப்படிங்கிற மாதிரி வரும். பட் எல்லா இடங்கள்லயும் கிடையாது. அப்கோர்ஸ் சில இடங்கள்ல ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி மீனிங்ல கூட வரும் அது. So why did you take this big decision all alone அப்படின்னு நம்ம கேட்போம். இதே விஷயத்த how come வச்சு கேட்கிறப்ப how come you took this big decision all alone soft tone. சோ இந்த வீடியோல நாம ஹவு கம்முக்கும் ஒய்க்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ ஹவு கம் நீங்க நிறைய ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.